குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்ததோட ஒரு கண்டினியூவேஷன். ஸோ இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இப்போது நேற்று வந்து என்ன பார்த்தோம், பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பீரியட் அப்படிங்கிறது ஒரு கர்வ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கர்வில் ஒரு பர்டிகுலர் பார்ட் அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே வர்றது. நம்ம sin x கர்வுக்கு நேற்று பார்த்தோம். ஸோ அப்போ டயக்ராம் போட்டு தான் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா, டயக்ராம் போடாமல் கூட அந்த எவ்வளவு தூரம் ரிப்பீட் ஆகுன்றதை நம்ம சொல்லலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். f(x + p = f(x) அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ இதை வச்சு நம்ம நேற்று இந்த சைனுக்கு செக் பண்ணி பார்த்தோம். sin x + 2π அப்படின்றத பார்த்தோம். திரும்ப அதே sin x நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அப்போ அந்த பிங்கிற பிளேஸில் இங்கே 2π இருக்கிறதுனால அந்த 2πங்கிறது தான் பீரியட். அதாவது ஒரு போர்ஷன் திரும்ப அப்படியே அதே மாதிரி அச்சஸில் அப்படியே ரிப்பீட் ஆகிற அந்த அளவு எவ்வளோ, எதுலேருந்து எது வரைக்கும், அந்த டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம பீரியடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. டயக்ராம் போட்டால் டயக்ராம் வச்சு சொல்லலாம், டயக்ராம் போடலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். இப்போ அடுத்தது சில ஃபங்க்ஷன்ஸுக்கு பீரியட் இங்கே பாருங்கள். இப்போ இந்த நோட் இதை பார்ப்போம். இதில் y = cos 6x + sin 4x இதோட பீரியட் என்னென்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா பைங்கிறத சேர்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா cos 6x + π, இந்த எக்ஸுக்கு பதிலாக x + π, அது மாதிரி இங்கேயும் 4xல் உள்ள எக்ஸுக்கு பதிலாக x + π போடுறாங்க. அப்போது இது என்ன ஆயிடுதுன்னா, எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படின்னா sin 6x + 6π அப்படின்னு வந்துடும். அது மாதிரி இங்கே sin 4x + 4π, அந்த 4ஐ வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 6πனா என்ன அப்படின்னா 2πயோட மல்டிபிள். 2πங்கிறது 360. அப்போ 360யோட மல்டிபிளாக வந்துடும். அப்போ 6π + 6x. அப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு 360 மாதிரி கணக்கிலே வந்துடும். அப்போ 360 + θ, திரும்ப அதே தான் கிடைக்கும். அதனால cos 6x. இங்கே அந்த மாதிரி 4π அப்படின்னு வரும். இந்த 6πக்கு பதிலாக 4πன்னு வரும். இங்கே 4xன்னு இருக்கும். அப்போ 4π + 4xனால 4πங்கிறது என்ன அப்படின்னா 2πயோட மல்டிபிள். அப்போ 360யோட மல்டிபிள். அதை 360ஆகவே கன்சிடர் பண்ணலாம். அப்போது இங்கே என்ன வரும், 360 + 4x. அப்போ அதே 4xங்கிறது கிடச்சிரும். அப்போ இருக்கிற f(x) கிடச்சிறதுனால இங்கே பைங்கிறது என்னது, பீரியட். சார் பை தான் எப்படி சார் தெரியும் நமக்கு? இதை விட கம்மியான நம்பர் கூட இருக்கலாம்ல. ஏன்னா நேற்றே பார்த்தோம், நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்த்தோம். எவ்வளவு ஸ்மாலஸ்ட்டாக ஒரு நம்பரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதோ, இந்த பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்மாலஸ்ட், புரியுதா? அதுதான் அந்த பிங்கிறது தான் நமக்கு என்னது, பீரியட். அப்போ எது சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் ஸ்மாலஸ்ட்டுன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நெகட்டிவ் நம்பருக்கு போயிடக்கூடாது. ஸோ ஒரு நான் நெகட்டிவ் நம்பராக நீங்கள் போகணும். பாசிட்டிவ் நம்பராக தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி π/2, π/3, π/6 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதில் எது நமக்கு சூட்டபுளாக வருதோ அதுதான் அது அந்த பீரியட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ரேண்டமாக நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்டு இருந்தோன்னா அது சரியாக வராது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று, இந்த டெஃபனேஷன் தான் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 130 இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டெஃபனேஷன் 4.1 பீரியாடிசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் f இஸ் பீரியாடிக் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ நம்பர் p கிரேட்டர் தென் 0. நான் நெகட்டிவ்னு சொன்னேன், நான் நெகட்டிவ் கூட கிடையாது, பாசிட்டிவ் மட்டும்தான். நான் 0 கூட இங்கே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 0 ஆட் பண்ணோன்னா நமக்கு அதே தான் கிடைக்கும். அதனால் பாசிட்டிவ் நம்பரை மட்டும்தான் இங்கே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. அப்போ அந்த நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் 0க்கு மேலே. அப்போது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு π/6ஓ π/3ஓ, அதாவது 30ஓ 45ஓ 60ஓ 90ஓ இதெல்லாம் நமக்கு அதே f(x) கொடுக்கல. இந்த பைங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்குது. அப்போ f(x + π = f(x). அப்போ பை அளவுக்கு, அப்போ 180 டிஸ்டன்ஸ் அளவுக்கு இந்த கர்வ் வந்து அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட கர்வ் எப்படி சார் ட்ரா பண்ணுறது, அது இப்போதைக்கு வேண்டாம், அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் கர்வ் நிறையா ட்ரா பண்ண போகிறோம், அந்த டைமில் அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கர்வ். இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கோங்க. f(x = cos x - sin x). இந்த இடத்துல பை அப்படிங்கிறது கூட நமக்கு சூட்டபுளாக இல்லை. 2πங்கிறதா நமக்கு கரெக்டாக இங்கே வருது. cos 360 + xனா cos x, அது மாதிரி sin 360 + xனா sin x வந்துடுது. அதே f(x). அப்போ 2π இஸ் த பீரியட். அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பொறுத்தும் அந்த பீரியட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்லப்போனால், அந்த டயக்ராம் போடும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ரொட்டேஷன், ஒரு பர்டிகுலர் போர்ஷன் திரும்ப ரிப்பீட் ஆகுறது, அந்த அளவு எவ்வளவு தூரம் ரிப்பீட் ஆகுதோ அந்த அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபங்க்ஷனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு என்னது, பை அளவுக்கு ரிப்பீட் ஆகுது, 180 அளவுக்கு ரிப்பீட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 360 அளவுக்கு நமக்கு ரிப்பீட் ஆகுது. சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த f(x) அப்படிங்கிறது பாருங்கள், இது ஒன்று புதுசாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே அதை படிச்சிருக்கணும். நமக்கு அது டெலிட்டட் போர்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யலைன்னா அதை படிக்கலை. ஸோ ஒருவேளை அது போர்ஷன் இருக்குது, நமக்கு இப்போ சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை படிக்கணும்னா நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம்.
ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை. அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிற இது ஐங்கிறது இமேஜினரி பார்ட். அப்போ இது ஏ ப்ளஸ் ஐபி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்துடும். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிறத ஷார்ட்டாக இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு எழுதலாம். இ பவர் ஐ தீட்டா அதை தான் எழுதியிருக்காங்க பாருங்கள். இ பவர் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ தீட்டாங்கிற அந்த ஃபார்மெட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்ற அந்த ஃபார்மெட்டில் இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் பாட்டுக்கு 3+i4 இ பவர் எழுத முடியுமானா எழுத முடியாது. சரிங்களா, இது காஸாக இருக்கணும், இது ப்ளஸ் ஐ, இது சைனாக இருக்கணும். இங்கேயும் இருக்கிற ஆங்கிள் அந்த தீட்டா ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை இ பவர் ஐ தீட்டா நம்ம எழுதிக்கலாம். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடுத்த ஃபார்மெட். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஏற்கனவே ஒரு 2-3 ஃபார்மெட் பார்த்துருக்குறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு பார்த்துருக்குறோம், அப்புறம் ஆர்டர்டு பேர் ஃபார்ம்னு பார்த்துருக்குறோம். அடுத்து இன்னொன்று தான் இந்த போலார் ஃபார்ம்னு ஒன்று படிக்கணும்னு நினச்சோம், அந்த போலார் ஃபார்ம் படிக்கலை. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லுவோம். 4 ஃபார்ம் இருக்கும் மொத்தம், அது 2 ஃபார்ம் படிச்சிருக்கிறோம், அந்த 2 ஃபார்ம் படிக்கலை. சரி பார்ப்போம், நமக்கு வாய்ப்பு இருந்தால் படிச்சுக்கலாம். ஸோ இந்த இ பவர் ஐஎக்ஸோட பீரியட் என்ன, இது ஒரு ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு கர்வாக நம்ம ட்ரா பண்ணலாம். இதோட பீரியட் என்ன அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் 2π போடுறாங்க, எக்ஸுக்கு பதில் 2π + x போடுறாங்க. அப்போ திரும்ப அதே காஸ் எக்ஸ் அதே ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் கிடச்சிருது. அப்போ இந்த இ பவர் ஐஎக்ஸோட பீரியட் என்ன அப்படின்னா 2π. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் பீரியடுங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் பீரியட் எவ்வளோன்றதை கொடுத்துருப்பாங்க புக்கில், பேஜ் நம்பர் 130. அந்த டெஃபனேஷன் பீரியாடிசிட்டி டெஃபனேஷன்லேயே கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் sin x cos x cosecant x secant x and e power ix are periodic functions with period 2π. இதில் tan x cot x are periodic functions with period π. இது π அளவுக்கு தான் ரிப்பீட் ஆகுது. இது tan x-ம் cot x-ம், மற்றது எல்லாமே 2π அளவுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டே தான் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அடிஷ்னலாக பாருங்கள், இந்த ஒரு பேஜை வச்சுட்டே 2 நாளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடிப்படையான விஷயங்களே நிறைய இருக்குது. நம்ம அதை ரீகால் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் புதுசாக ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்கல. ப்ராப்ளம்லாம் ஒன்றும் நம்ம போவே இல்லை. இன்ட்ரோடக்ஷனுக்கே இவ்வளவு நேரம் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு அதே ஃபங்க்ஷன் கிடைக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ சப்போஸ் காஸ் எக்ஸ் எடுத்துக்கோமே, காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எக்ஸுக்கு பதிலாக -xன்னு போடுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -x நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது காஸ் மைனஸ் தீட்டா என்ன ஆகும்னா எனக்கு காஸ் தீட்டாவாக வரும். ஏன்னா காஸ் மைனஸ் தீட்டானா அது 4th குவாட்ரண்ட்டில் வரும் அந்த மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது. அங்கே காசு சீக்வெண்ட் நமக்கு என்னதுன்னா பாசிட்டிவ். இன்னொன்று மைனஸ் தீட்டாவை 0 - தீட்டான்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ 0 - தீட்டான 0ன்றது ஈவன் நம்பர், அதுக்கு சேஞ்ச் ஆகாது. அப்போ அது காசாகவே வரும். அது மாதிரி இங்கே 4th குவாட்ரண்ட் இருக்கனால காசு என்ன வரும், நமக்கு ப்ளஸ்ஸாக வந்துடும். அப்போ காஸ் மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டாவாக வந்துடும். அப்போ காஸ் -x அப்படிங்கிறது என்னது, காஸ் எக்ஸ். அப்போது அந்த மாதிரி எக்ஸுக்கு பதிலாக -xஐ ரீப்ளேஸ் பண்ணி திரும்ப நமக்கு அதே ஒரிஜினல் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் அந்த அதே ஃபங்க்ஷன் கிடச்சிச்சின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ f ஆஃப் -x, அப்போ இங்கே இதுதான் f ஆஃப் x. அப்போ இந்த f ஆஃப் xயில் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், -xஐ போடுறேன், எனக்கு அதே f ஆஃப் x கிடைக்குது சேஞ்ச் ஆகாமல். இது நம்ம sin xயில் போய் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ sin x இருக்குது, நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் -xன்னு போடுறேன். sin -x அப்படின்னா அது -sin x ஆயிரும். ஏன்னா அதே -xங்கிறது அதே 4th குவாட்ரண்ட் தான், அங்கே காசும் சீக்வெண்ட் தான் பாசிட்டிவ். இந்த சைன் என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். அப்போ sin -x என்ன ஆயிரும், -sin x ஆயிரும். அப்படி மைனஸ் இங்கே கிடைக்கிறப்ப நமக்கு அதே ஃபங்க்ஷன், இப்போ சப்போஸ் இதை வந்து நீங்கள் f ஆஃப் xன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த f ஆஃப் x கிடைக்கல, -f ஆஃப் xன்னு தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா sin x மட்டும்தான் f ஆஃப் x. அப்போ sin xக்கு பதிலாக f ஆஃப் xஐ போட்டுடுறோம், முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வந்துடுது. அப்போ நான் எடுக்கிறது என்ன, எப்படி எடுக்கிறேன், f ஆஃப் -xன்னு எடுக்கிறேன். ஏன்னா எக்ஸுக்கு பேர் என்ன பண்ணியிருக்கிறேன், -xஐ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம 11th படித்தது தான், புதுசு கிடையாது. அப்போ f ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு நமக்கு -f ஆஃப் x கிடச்சிருக்கிறதுனால அந்த f ஆஃப் xக்கு பேர் என்ன அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம 11th புக்லேயே ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நிறைய டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், நிறைய ப்ராப்ளமும் போட்டிருக்கிறோம். அதை எடுத்து தயவு செஞ்சு நீங்கள் மறுபடியும் பார்த்துருங்க. 11th புக்கு தூக்கி போட்டுறாதீங்க, அல்லது அதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ரொம்ப முக்கியமான புக் அது. 12th படிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா. ஸோ அப்போது f ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் x. எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனில் மைனஸை ரீப்ளேஸ் பண்ணி அதே ஃபங்க்ஷன் கிடச்சிச்சின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக -xஐ ரீப்ளேஸ் பண்ணி மைனஸை மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் கிடைக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது, அது ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பேஜுக்கு போகலாம். இப்போ இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப் f g ± h அப்படின்னா சப்போஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, முன்னாடி பேஜில் பார்த்தோம், இந்த மாதிரி இதை வந்து f ஆகும், இதை g ஆகும். அதாவது y = f + g.
2 ஃபங்க்ஷன்ஸோட அடிஷனாக ஒரே ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறது. இப்போ cos 6xங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷன், sin 4xங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷன். ரெண்டையும் பாருங்கள் ஆட் பண்ணி அதை ஒய்ன்னு வச்சுருக்கிறாங்க. அப்படி 2 ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி அதை ஒரே ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பீரியடு பார்க்கணும்னா இந்த எஃப்க்கு முதல் பீரியடை கண்டுபிடிங்க, ஜிக்கு பீரியடை கண்டுபிடிங்க. இது 2 பீரியடுக்கும் உள்ள எல்சிஎம் தான் டோட்டலாக இந்த அடிஷனுக்கு உள்ள பீரியட். எஃப்க்கு உள்ள பீரியட் அப்புறம் ஜிக்கு உள்ள பீரியட், அது ரெண்டையும் கண்டுபிடிச்சி தனித்தனியாக கண்டுபிடிச்சி அது 2க்கு எல்சிஎம் போட்டிங்கன்னா அதுதான் இந்த அடிஷன், அந்த ஒய்க்குள்ள பீரியட். அதுதான் இந்த பேஜில் சொல்கிறாங்க பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் பீரியட் ஆஃப் ஜி அண்ட் பீரியட் ஆஃப் ஹைச். இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஜி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹைச், ஜி ப்ளஸ் ஹெச்சோ அல்லது ஜி மைனஸ் ஹெச்சோ எப்படி வேணால் இருக்கட்டும், அது மைனஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஜிக்கு தனியாக பீரியட், ஹைச்சுக்கு தனியாக பீரியட் கண்டுபிடிச்சி 2க்கும் எல்சிஎம் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் அந்த 2க்கும் உள்ள அதாவது அடிஷனுக்கோ சப்ராக்ஷனுக்கோ உள்ள பீரியட், அதாவது எஃப்க்கு உள்ள பீரியட். சரியா? இப்போ மொத்தமாக பார்க்க முடிஞ்சால் இப்போ போன சம்லலாம் அப்படி நம்ம தனித்தனியாக பார்க்கல, இந்த சம்லலாம் நம்ம தனித்தனியாக பார்க்கல, ஒரே இதாகவே என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2π கண்டுபிடிச்சிருக்கோம், 2πயோட கம்மியாக இருக்குதான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பீரியட்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ எடுத்த உடனே 2πக்கு போயிடக்கூடாது. π/2ல் கூட சில ஃபங்க்ஷனுக்கு பீரியட் வரலாம், π/6ல் வரலாம், அது மாதிரிலாம் வரும் நமக்கு. ஸோ பீரியடை கவனமாக கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா கூட உங்களுக்கு நான் ஃபார்முலா இல்லை, இதை ஆம்ப்ளிடியூடுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரைட், நான் சொல்லலைன்னு நினச்சேன், நேற்றே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஆம்ப்ளிடியூடுக்கும் பீரியடுக்குமே உங்களுக்கு ஃபார்முலா வந்து நேற்றே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபார்முலா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஆம்ப்ளிடியூடாக இருந்தால் என்ன வரும்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஆம்ப்ளிடியூடுக்கு வந்து மாடுலஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபார்முலா. அது மாதிரி பீரியடுக்கு வந்து 2π மாடுலஸ் ஆல்ஃபான்னு சொல்லியிருந்தோம். இதையும் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ அப்படின்னு போட்டு நமக்கு ஒரு வேளை சைன் ஆல்ஃபா எக்ஸாக இருந்தால், சரியா, இல்லை அது மாதிரி ஏ காஸ் ஆல்ஃபா எக்ஸாக இருந்தால் என்ன வரும், இது நம்ம காஸ் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப கூட நம்ம பார்த்துக்குவோம். இப்போதைக்கு சைனை பற்றி மட்டுமே கன்சிடர் பண்ணுவோம். இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு ட்ரிகாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாக சைன் எக்ஸு, சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அதனால் அதை பற்றி மட்டுமே நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் பீரியடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைன் ஆல்ஃபா எக்ஸுக்கு முன்னாடி, இது ஆல்ஃபாங்கிறது என்ன வேணாலும் நம்பராக இருக்கலாம், சைன் 2x 3x அந்த மாதிரி நேற்றே பார்த்தோம் இதை பற்றி. ஸோ இந்த சைன் 2xக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மாடுலஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆல்ஃபாங்கிறத வந்து என்ன பண்ணிக்கணும், 2πக்கு கீழே மாடுலஸில் போட்டுக்கணும். ஒருவேளை நெகட்டிவாக இருந்தால் கூட அதை ப்ளஸ்ஸாக மாற்றி போட்டுக்கணும். அதுக்கு தான் மாடுலஸ். அது வந்து என்னவாக இருக்கும், பீரியடாக இருக்கும். சரியா? அதனால் பீரியடை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய மேட்ரும் கிடையாது. நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணுறாலும் செக் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஃபார்முலா மூலமாக அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஆட் ஃபங்க்ஷன். இந்த செகண்ட் நோட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன்ஸ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஈவன் ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அதனது சிமெட்ரிக் அப்படின்னா இப்போ ஒரு கிராஃப் இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஃப் வந்து என்னதுன்னா, இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த கர்வ் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே இந்த கர்வ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அச்சு அசல் அப்படி கீழே இருக்கும். அப்படி இருந்தால் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும். இதே இது ஒரு சில கர்வ் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ், அதாவது ரைட் சைடில் எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்படி இருந்தால் கர்வ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வருமா சார், இந்த மாதிரி பேராபோலாவாக தான் வருமானே அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு சர்க்கிளை கூட எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கிள் சிமெட்ரிக் அபவுட் போத் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸுக்கும் சிமெட்ரிக்காக இருக்கும், ஒய் ஆக்சிஸுக்கும் சிமெட்ரிக்காக இருக்கும். எப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே இருக்கிற மாதிரியே அப்படியே இப்போ பாருங்கள், இங்கே மேலே என்ன இருக்குதோ அதே மாதிரி அச்சு அசலில் கீழே இருக்கும். அப்போ சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லலாம். இல்லை சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு கூட சொல்லலாம். எப்படி இந்த ரைட் சைடில் ஒய் ஆக்சிஸுக்கு ரைட் சைடில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். அப்போ சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸை சரி பாதி ஒய் ஆக்சிஸுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த பக்கம் அப்படி இருந்தால் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே எப்படி இருக்குதோ அதே மாதிரி கீழே இருந்துச்சுன்னா சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது சிமெட்ரிக் அபவுட் போத் ஆக்சிஸ்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற கர்வ் எந்த மாதிரி கர்வ் அப்படின்றத பார்த்துக்கணும். அது சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருக்கணும் அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இங்கே ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனை பற்றி தான் பேசுகிறோம். அதில் ஒவ்வொரு ஆக்சிஸுக்கும் உள்ள சிமெட்ரிசிட்டியை பற்றி இப்போ நம்ம பேசலை. ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே இப்படி வரும், இந்த பக்கம். புரியுதுங்களா? இல்லை இப்படி வருதுன்னா இங்கே அதே மாதிரி என்ன வரும், இப்படி வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி 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 வ
ஸோ அதான் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். இந்த மாதிரி கர்வ் நமக்கு வரும். இதே இது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கர்வ் கொடுத்துட்றாங்க, இப்படி எனக்கு ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா அது சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். ஆரிஜின் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஒரு 180 டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு அதே பொசிஷனுக்கு இது வந்துடும். 180 டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணுறோம், இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் 180 டிகிரிக்கு. ஸோ 180 டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அதே பொசிஷன் திரும்ப உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். அவ்வளவுதான். சரியா? இப்போ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் அப்படியே தலையில் திருப்பி பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன டயக்ராம் பார்க்குறீங்களோ அதே டயக்ராம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபோனை பார்க்குறீங்கன்னா ஃபோனை அப்படியே தலையில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது இருக்குது இல்லையா, இது அப்படியே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு அதே மாதிரியே கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினாக இருக்கணும்னா அது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் இருக்கும். சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் அது ஈவன் ஃபங்க்ஷன். இல்லைனா ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஒய் ஆக்சிஸ்னா ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனை பற்றி மட்டும் தானே பேசுகிறோம். ஆட் ஃபங்க்ஷனாக சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின், ஈவன் ஃபங்க்ஷனாக சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அவ்வளவுதான். இப்போ இவங்க என்ன பார்க்குறீங்க, ஒய் கூட எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்னொன்று ஒய் கூட காஸ் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அப்போ ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் எக்ஸ் போடும்போது சேஞ்ச் ஆகுதுன்னு, அதாவது மைனஸ் வெளியே வருது, அது ஆட் ஃபங்க்ஷன். முன்னாடி அதை பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ பாருங்கள், இது வந்து ஒய் கூட எக்ஸ் ஸ்கொயரோட டயக்ராம். நம்ம அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி வரும்போது இது டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி போடுறது அப்படின்னு. அப்போ இது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ், அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அது மாதிரி காஸ் எக்ஸ் டயக்ராம் எப்படி வரும்னா இந்த போட்டிருக்காங்க மாதிரி இப்படி வரும், அப்படி வரும். இதுவும் பாருங்கள் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ரைட் சைடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி வரும். ரைட் சைடில் எப்படி இருக்குதா அதே மாதிரி பாருங்கள் லெஃப்ட் சைடில் வரும். இது சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு சொல்கிறோம். சரியா? இதே இது சைன் எக்ஸ் வருமா சார்னா சைன் எக்ஸ் டயக்ராம் நம்ம ஏற்கனவே போட்டு பார்த்துருக்குறோம். இப்படி வரும், இப்படி வரும். இது வந்து இப்போ ஒய் ஆக்சிஸுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ எப்படி இருக்குது, இப்போ எப்படி வருது இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வராது. இப்படி வரணும். இப்படி வந்திருந்தால் தான் உங்களுக்கு என்னது சிமெட்ரிக் அபவுட். இது இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்தால் தான் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு அர்த்தம். இங்கே அப்படி வரலை. சரியா? இப்போ சிமெட்ரிக் அபவுட் இது ஒய் ஆக்சிஸ் கிடையாது. இது சைன் எக்ஸ். ஏன்னா சைன் எக்ஸுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். அது சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினாக தான் வரும். சைன் எக்ஸ் அப்போ ஆரிஜினாக எப்படி சார் இது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் எக்ஸ்க்கு வந்து இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த இதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரியே கிடைக்கும் கர்வ். ஸோ 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி தலையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ இருக்கிற பொசிஷன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா அது என்னது சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போது சைனெக்ஸோட டொமைன் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். சைனெக்ஸோட டொமைன் என்ன அப்படின்னா R2, ரேஞ்ச் என்ன அப்படின்னா -1,1 அப்படின்னு பார்த்துருக்குறோம். நேற்று அதானே பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ சைனெக்ஸோட ரேஞ்ச், அதாவது சைனெக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வேணாலும் வரலாம். இப்படி எங்கே வேணாலும் நமக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நெகட்டிவ் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு இன்ஃபினைட் வரைக்கும் போகிறதுனால என்ன சொல்லிடுறோம், டோட்டலாக எல்லா ரியல் நம்பரையும் நம்ம எடுத்துக்கிறோம் டொமைனாக. அதனால தான் என்ன செய்கிறோன்னா ஆர்னு போடுறோம். சரிங்களா? அடுத்தது ரேஞ்ச் என்ன அப்படின்னா -1 to +1. ஏன்னா என்ன ஒரு வேல்யூ கொடுத்தாலும் -1க்கு மேலே போகாது, இங்கே -1க்கு கீழே வராதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் ரேஞ்ச் வந்து 1 to -1 அதுவும் நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது அதோட டொமைன் ரேஞ்ச் என்னவா சார் இருக்கும், இன்வர்ஸ் அப்படின்னு போடும்போது இப்போ சைனோட ஃபங்க்ஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா R2 -1,1 இதான் நமக்கு டொமைன் ரேஞ்ச். அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறப்ப அப்படியே தலைகீழாக ரேஞ்ச் டொமைன் ஆயிரும், டொமைன் ரேஞ்ச் ஆயிரும். ஒரு முக்கியமான பாயிண்ட், டொமைன் வந்து ரேஞ்ச் ஆயிரும், ரேஞ்ச் வந்து டொமைன் ஆயிரும். அப்போ இங்கே -1,1ங்கிறது நமக்கு என்னது ரேஞ்சாக இருக்கிறது, சைன் இன்வர்ஸில் டொமைன் ஆயிரும். அப்போ ரேஞ்ச் என்னவா சார் ஆகும், இங்கே R கொடுத்துருக்காங்களே அதுதான் ரேஞ்ச் ஆகுமானா ஆகாது. அதுதான் இங்கே கொஷின் மார்க். அப்படி தானே சார் சொன்னீங்க, இங்கே ரேஞ்ச் டொமைன் ஆகும், டொமைன் ரேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இங்கே அப்படி நீங்கள் ஒருவேளை Rன்னு போட்டிங்கன்னா இங்கே பிரச்சனையாக இருக்கும். என்ன சார் பிரச்சனை வரும், இந்த சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு ஆயிடும். ஒரு ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன சார் செய்கிறது, ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ரிலேஷனை நம்ம எப்போ ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் என்ன, இது நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு ரிலேஷனை வந்து நம்ம எப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறோம்,
ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ டொமைன் நம்ம கோடமைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு நமக்கு இல்லை இமேஜ் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா, 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் கிடைக்கலாம். ஆனால் ஒரு எலிமெண்ட்டுக்கு எனக்கு என்னது 2 இமேஜ் எனக்கு கிடைக்கக்கூடாது. இது வந்து தப்பு. இது கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் வரலாம். அதெல்லாம் ஃபங்க்ஷன். நான் இப்போ 1 to 1 on 2க்கே போகலை. அதுவும் இப்போ அதை பற்றியும் பேச போகிறோம். அதுவும் நமக்கு தேவைப்படும் இந்த இடத்துல. அது ஒரு முக்கியமான விஷயமும் கூட, அந்த 1 to 1 on 2 பற்றி பேசுகிறது. ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு ரிலேஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு அது கொடுத்துருக்கிறது என்னவாக இருக்கணும், ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜ் வந்து 1 தான் இருக்கணும். 2 எலிமெண்ட்டுக்கு கூட ஒரு இமேஜ் வரலாம், ஒரே இமேஜ் வரலாம். ஆனால் ஒரு எலிமெண்ட்டுக்கு 1க்கு மேற்பட்ட இமேஜ் இருக்கக்கூடாது. எப்படி இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனே இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று, எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜே இல்லைனாலும் அதுவும் என்னது ஃபங்க்ஷன் கிடையாது. 2 விஷயந்தான். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜே இல்லைன்னு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். இருந்தால் அது ஒரே ஒரு இமேஜாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பேர் என்னது ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே நான் சைன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கிராஃப் இந்த மாதிரி போடுறேன். சைன் கிராஃப் வந்து இப்படி போடுறேன். அது மாதிரி இந்த பக்கம் இப்படி வருது. ஸோ இந்த இடம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். இந்த இடம் வந்து என்னவாக இருக்கும்னா பையாக இருக்கும். இந்த இடம் என்னவாக இருக்குன்னா 2 பையாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பைங்கிற இடத்துல தான் அப்படி மீட் பண்ணிகிட்டே போகும். இந்த இடம் வந்து மைனஸ் பையாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல -2 பையாக இருக்கும். சரியா? அப்போ இப்போ நான் ஒரு டொமைன் கோடமைன் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், -2 பைன்னு எடுக்கிறேன், அடுத்து -பைன்னு எடுக்கிறேன். எனக்கு எழுத முடியல இதில். 0 அடுத்து பை அப்படி வருது. ஸோ -2 பை போட்டாலும் 0 வருது, -பை போட்டாலும் 0 வருது, 0க்கும் 0 வருது, பைக்கும் 0 வருது. அப்போ நிறைய எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இது வரலாம். இதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இதை நீங்கள் என்ன இன்வெர்ஸ்ன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறீங்க, டொமைனை கோடமைனாகவும் கோடமைனை டொமைனாகவும் மாற்றுறீங்க. அப்போ இங்கே 0 இருக்கும், இங்கே அதே -2 பை, இங்கே அதே -பை, அப்போ இங்கே 0, இங்கே பை, இங்கே 2 பை போடுவீங்க. அப்போ இந்த கிராஃபை, அதாவது இந்த கிராஃப் இருக்குது இல்லையா, இது அப்படியே நீங்கள் தலைகீழாக போடும்போது இங்கே இருக்கிற இந்த கோடமைன் பாருங்கள், இங்கே டொமைன் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற டொமைன் பாருங்கள், இங்கே கோடமைன் ஆயிடுச்சு. அப்போ எலிமெண்ட்ஸ் என்ன ஆகும், இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே 0க்கு அப்படியே ரிவர்ஸில் போகும்போது அப்போ 0ங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு நிறைய இமேஜ் வர்ற மாதிரி வந்துடும். இங்கே அப்படி தானே இருக்குது. 2 பை -2 பைனாலும் 0 இந்த இருக்குது, -2 பையிலையும் 0 வருது, அடுத்து பையினாலும் 0 வருது, -பைனாலும் 0, 0நாலும் 0, பைனாலும் 0, 2 பைனாலும் 0. அப்போ எல்லா எலிமெண்ட்டுக்கும் 0 வருது. இது அக்செப்டபிள். ஏன்னா நிறைய எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் வரலாம். ஆனால் அதை அப்படி நம்ம திருப்பி போடுறப்போ, ஏன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்படி தான் ரூல். ஸோ டொமைன் கோடொமைன் ஆயிரும், கோடொமைன் டொமைன் ஆயிரும். அப்படி போகிறப்போ இந்த 0ங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு என்ன ஆகுது, நிறைய இமேஜ் வருது. இங்கே 0 மட்டும் கிடையாது, 0வை தாண்டி மேலே இங்கே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், கீழே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸுக்கு ஒரே இமேஜ் கிடைக்கும் இதுக்கு மேலே. அது மாதிரி 0க்கு கீழேயும் அடுத்தடுத்து வரும்போது நிறைய எலிமெண்ட்ஸுக்கு ஒரே இமேஜ் கிடைக்கலாம். அப்படி வர்றப்போ இங்கே 0க்கு மேலே இருக்க எலிமெண்ட்டுக்கும் நிறைய இமேஜ், 0க்கு கீழே இருக்க எலிமெண்ட்டுக்கும் வேறு நிறைய இமேஜ். அப்படின்னா அது என்ன கிடையாது, ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ என்ன சார் செய்கிறது அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த சைன் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அதை ஆர்னு எடுக்கிறதுனால தான் நமக்கு என்ன வரும், அந்த பிரச்சனை வரும். அப்போ ஆர்னு எடுக்கக்கூடாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா எல்லா நம்பரும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நமக்கு அந்த பிரச்சனை வருது. அப்போ என்ன பண்ணுறோம், சைன் ஃபங்க்ஷனாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். டொமைனை நான் ஆர்னு போடாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். எப்படி நான் சுருக்கிறேன் அப்படின்னா, 1 to 1 எப்போ இருக்கும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சைன் ஃபங்க்ஷன் எப்போ 1 to 1 இருக்கும் அப்படின்னா, -π/2லேருந்து +π/2 வரைக்கும், அதிலிருந்து இங்கே -1 to 1. இந்த ஆர் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஒரு கிராஃப் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. நீங்கள் பாட்டுக்கு ப்ராப்ளம் போட்டு போயிட்டே இருக்கலாம். π/2 பை, இது 3π/2, இது 2π. இந்த பக்கம் அது மாதிரி -π/2, இங்கே -π, இங்கே -3π/2 வச்சுக்குவோம். ஸோ கிராஃப் எப்படி வரும்னா இப்படி வரும், இப்படி வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, அந்த -π/2லேருந்து, அதாவது இதிலிருந்து +π/2 இது வரைக்கும் உள்ள இந்த போர்ஷனை மட்டும், இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம்.
இப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சரியா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதே நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒரு வேளை சப்போஸ் இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கோமே -π + π வரைக்குமே எடுத்துக்கோமே, இந்த ஒரு போர்ஷனை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டொமைனில் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு பதிலாக ஆர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆர்னால் இங்கேருந்து இருக்குது, இங்கேருந்து ஃபுல்லாக வருது, அதான் ஆர். நான் என்ன பண்ணிக்கிறேன் இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்ன ஆகுது, இப்போ -πக்கு 0 வருது இல்லையா, அப்போ -π போடும்போது என்ன வருது 0 வந்துடுது. அடுத்து 0 போடும்போது என்ன வருது 0 வருது சரியா, அதே 0க்கு போகுது. அடுத்து π போடும்போது என்ன வருது அதே 0க்கு போகுது. ஸோ இதுதானே பிரச்சனையே. நமக்கு பிரச்சனை என்ன, இங்கே நிறைய எலிமெண்ட்ஸுக்கு ஒரே இமேஜ் கிடைக்கக்கூடாது. சார் கிடைக்கலாம் தானே, அது ஃபங்க்ஷன் தானே, இங்கே கிடைக்கலாம். ஆனால் நம்ம இன்வெர்ஸ்னு பார்க்குறப்போ அப்படியே தலைகீழாக மாறிடும்ல. அப்போ 0க்கு என்ன ஆகுது நிறைய இமேஜ் கிடைக்குதுன்ற மாதிரி வந்துடும்ல, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இமேஜ் கிடைக்குதுன்ற மாதிரி வந்துடும் இல்லையா, அதுதான் பிரச்சனையே. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இமேஜ் கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நிறைய எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் வர மாதிரி எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா தான் பிரச்சனை. ரிவர்ஸில் போடும்போது அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு நிறைய இமேஜ் வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த -π/2லேருந்து இந்த +π/2 வரைக்கும் இதுதான் லிமிட்டா சார் அப்படின்னா, இங்கே எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாகவே வரவே வராது. -π/2க்கு என்ன -1, அதுக்கப்புறம் என்ன -π/2க்கு மேலே போனீங்கன்னா அதுக்கு ஒரு மைனஸ் வேல்யூ, 0க்கு மட்டும்தான் இங்கே 0, π/2க்கு 1. அதுக்கு இடையில இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு வேல்யூக்குமே, இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு எக்ஸோட வேல்யூக்குமே கிடைக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். 1 to 1 அந்த ஃபங்க்ஷன் எங்கேயுமே ரிப்பீட்டே ஆகாது. சார் இப்படி தான் எடுத்துக்கணுமா சார், அவசியம் இல்லை. நீங்கள் இதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதை π/2லேருந்து 3π/2 வரைக்கும் இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூமே உங்களுக்கு ரிப்பீட்டாக இமேஜ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எக்ஸில் எடுத்துக்கிற எந்த ஒரு வேல்யூக்கும் ரிப்பீட்டடாக இமேஜ் கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷன் 1 to 1 இருந்தால் தான் அந்த இன்வெர்ஸ் பார்க்கும்போது அது கரெக்டாக ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ 1 to 1 இல்லை, நிறைய இமேஜ் வந்து உங்களுக்கு நிறைய எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் கிடைக்குதுன்னா அது ரிவர்ஸில் வரும்போது உங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்போ அது 1 to 1 எடுக்கலைன்னா உங்களுக்கு சிரமம். அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் என்ன செய்யணும் 1 to 1 நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க இங்கே ஃபங்க்ஷனை பாருங்கள், sin xக்கு -π/2லேருந்து +π/2 வரைக்கும், இங்கே -1லேருந்து 1 வரைக்கும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும், இது வந்து டொமைன் ஆயிரும், இது டொமைன் ஆயிரும், இது பாருங்கள் ரேஞ்ச் ஆயிரும். அப்படியே புரியுதுங்களா. அப்போ ஆர் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குறைச்சி என்ன பண்ணிக்கிறோம் -π/2 to +π/2 மாற்றிக்கிறோம். எதுக்காக, ஆர்னு போட்டிங்கன்னா நிறைய வேல்யூவுக்கு ஒரே இமேஜ் கிடைக்கும். இப்படி -π/2 to +π/2 எடுத்திங்கன்னா எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜ் உங்களுக்கு சேம் இமேஜ் ரிப்பீட்டடாக கிடைக்காது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது எனக்கு ரிவர்ஸில் போடுறோம் சைன் இன்வெர்ஸ்னு போடும்போதும் எனக்கு அது கரெக்டாக ப்ராப்பராக ஃபங்க்ஷனாகவே இருக்கும். சரியா. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைன் இன்வெர்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ இது வந்து சைனில் உள்ள ரேஞ்ச், இது சைனில் உள்ள டொமைன், அந்த டொமைன் இங்கே ரேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த ரேஞ்ச் இங்கே டொமைன் ஆயிடுச்சு. அப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், ஆர் அப்படின்னு போடக்கூடாது. இன்வெர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆர்னு வச்சுக்கலாம். வெறும் சைனை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம்னா அங்கே டொமைன் என்னது ஆர். ஆனால் சைன் இன்வெர்ஸையும் நீங்கள் அந்த இடத்துல எடுத்துக்கிறீங்கன்னா டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி இந்த மாதிரி இப்படி தானே கிடையாது. அந்த கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ when we talk about inverse sin function, sin from -π/2 to இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போது அடுத்த பேஜ் restricted domain -π/2 to +π/2 is called principal domain. இந்த -π/2 to +π/2க்கு பேர் என்னது அப்படின்னா principal domain. இந்த பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது நாட் ஒன்லி -π/2 to +π/2, மறுபடியும் சொல்கிறேன், இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது -π/2 to π/2 மட்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கர்வ் போடுறீங்க, இப்படி வருது அப்படின்னா இது வந்து -π/2 அப்படிங்கிற இடம், இது வந்து +π/2ங்கிற இடம். ஸோ இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த இடம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 3π/2 இருக்கும். இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், π/2 to 3π/2ன்னு வரும். இல்லை சார் நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் என்னதுன்னா 5π/2. ஸோ அப்போ 3π/2லேருந்து 5π/2 வரைக்கும் இந்த கர்வ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது என்ன பண்ணிக்கலாம்,
இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம் -3π/2 -3π/2லேருந்து -π/2 வரைக்கும். இதுவும் உங்களுக்கு என்னது பிரின்சிபல் டொமைன் தான். இது மட்டுமே கிடையாது. பிரின்சிபல் டொமைன்கிறது நிறைய இருக்குது. அப்போ எதுக்கு சார் நம்ம -π/2லேருந்து +π/2 எடுத்துக்கிறோம்? பாசிட்டிவாக π/2லேருந்து 3π/2 இதை செலக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னா 0 வர்ற மாதிரி இருக்கிற அந்த இன்டர்வலை வந்து நம்ம எப்போவுமே பிரின்சிபல் டொமைனாக எடுத்துக்குவோம். சரிங்களா? இது ஃபார்முலாவா ஃபிக்ஸட் ரூலானா ஃபிக்ஸட் ரூல்லாம் கிடையாது. இது நமக்கு ஒரு கன்வீனியன்ஸுக்காக தான். ஸோ உள்ளுக்குள்ளே இந்த இன்டர்வலுக்குள்ளே 0 வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதை வச்சு ப்ராப்ளம் செய்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது -π/2 to +π/2 எதுக்காகனா 0 வர்றதுனால. மற்றபடி அதை மட்டுமே எடுக்கணும் அவசியம் இல்லை. π/2 to 3π/2 இதை எடுத்துக்கலாம், 3π/2 to 5π/2 இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி -3π/2 to -π/2 இந்த இன்டர்வலை கூட எடுத்துக்கலாம். இப்படி எதை எடுத்தாலும் உங்களுக்கு அது எல்லா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ரிவர்ஸில் போடும்போது உங்களுக்கு அது ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் 3 இமேஜ் கிடைக்கிறதெல்லாம் வராது. சரியா? அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிரின்சிபல் டொமைன். இந்த இடத்துல நம்ம இதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.